நான் உங்கள் பிரியா. நம்ம இப்போது பூ வந்து பேசிக்காக கட்டவே தெரியாதவங்களுக்கு எப்படி கட்டுறது அப்படிங்கிறது நம்ம இப்போது பார்க்கலாம். ஈஸி மெத்தடை நான் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு நூல் ஏதோ ஒரு சேரோ இல்லை டேபிள் இருக்கிறவங்க ஏதாவது நாற்காலியோட அந்த கால்லையோ ஏதோ ஒரு பகுதியில் இப்படி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வளைவு போட்டு இங்கே முடிச்சு ஒன்று போட்டுக்கிறோம். முடிச்சு போட்டுட்டு கை வச்சு இந்த முடிச்சு போட்ட இந்த பகுதியை இப்படி பிடிச்சிட்டு இப்போ இது வந்து இந்த லெவலுக்கு போயிட்டு திருப்பி இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு விட்டுக்கிறோம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா? இந்த அளவுக்கு போயிட்டு எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ விட்டுருக்கேன். அப்போ நம்ம இடம் கட்டும்போது உங்களுக்கு இந்த பூவோட இது நம்ம கட்ட நூல் நமக்கு தேவைப்படும். நடுவில் நம்ம போய் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்படி பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளாடி பூவை விட்டுக்கிறோம். இதை எடுத்து இப்படி இந்த ரெண்டு இதையும் மேலே போட்டு அடியில் கீழே இருந்து அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பூ கட்டிக்கிறோம். இப்போ அதே மெத்தடில் பாருங்கள், திருப்பியும் அடுத்த பூ அதேமாரி இதுக்குள்ளே விட்டுட்டேன். கொஞ்சம் கேப் கொடுத்து, ஏன்னா ரொம்ப நெருக்கமாக கட்டலாம். உங்களுக்கு ஒரு கேப் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் கேப் கொடுத்தும் கட்டலாம். அதேமாரி திருப்பி இதை போட்டு ரெண்டு கயிறை தாண்டி இதுக்குள்ளே இப்படி இருக்கும். அவ்வளோ பாருங்க. இதே மெத்தடில் நம்ம பூ சேர்த்தி கட்டலாம், தனித்தனியாக பிரிச்சும் கட்டலாம். அது வந்து நம்ம விருப்பம். எப்படியா இப்படி உள்ள விட்டு இப்படி போட்டு இந்த கேப் இருக்க விட்டு எடுத்து பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி இங்கே ஒரு டிசைன் மாதிரி ஃபார்ம் ஆயிரும்.
வந்து இந்த பூ மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எந்த பூ நம்ம கட்டணும் அப்படின்னாலும் இந்த மெத்தடில் இந்த டிசைனில் கட்டுறக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு நார்மலாக மல்லிப்பூவெல்லாம் கையில் கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மல்லிப்பூ கூட இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணி கட்டலாம். எப்படி வேணாலும் கட்டலாம். பார்க்க கொஞ்சம் நல்லா அழகாகவும் இருக்கும். நமக்கே ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்குற மாதிரி நீங்கள் கட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப நல்லா, இது ஒரு மெத்தட் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்குது. இது கட்டுறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதாவது இது பேசிக்காக பூவே கட்ட தெரியாது, எப்படி கட்டணுன்னே தெரியாது அப்படின்னு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு நல்ல மெத்தட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பூ இருக்குது. இது இன்னொரு ஃபைனலாக கடைசியாக போடும்போது சிங்கிள் முடிச்சு போடுறோம் இல்லைங்களா, அது இன்னொரு முடிச்சு போட்டுக்கிட்டால் நமக்கு அந்த பூ வந்து வெளியே கலந்து வரக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஒரு சேஃப்டியாக முடிச்சு போட்டாங்களா. இப்போ பாருங்கள், நான் இதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் ஃபுல் பொசிஷன் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி வருதுன்னு பாருங்கள். எப்படி உள்ள விட்டு எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இப்படி இப்படி ஜாயின் பண்ணி இந்த இடத்துல இங்கே ஒரு முடிச்சு நான் போடுறேன். சாமிக்கு எந்த மாரி எப்படி வச்சு போடுவோமோ அந்த லெவலுக்கு முடிச்ச மாதிரி போட்டுக்கிறோம். எக்ஸ்ட்ராவாக நோட் இருக்குங்க, வேணும்னா விட்டுலாம், இல்லை இன்னி கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணால் அது வேஸ்ட்டு வேண்டாத கட் பண்ணிப்போம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட்டின பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி நம்ம அம்மாவோட கழுத்தில் எப்படி போய் அந்த கயிறுங்க எக்ஸ்ட்ரா இருக்குது. இல்லை உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த பூ ரவுண்டு மாதிரி வரணுன்னாலும் ஃபுல்லாக அந்த ரவுண்ட் அளவுக்கு நம்ம கட்டிட்டு அப்படி மாலை மாதிரி எப்படி போடலாங்க. இப்போ நான் வந்து இந்த மெத்தடில் போடுறதுனால நான் இப்படி கட்டியிருக்கேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் பிரியா. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.